உலகத்துக்கே வந்து டெரரிசம் எக்ஸ்போர்ட் பண்ற ஒரே கண்ட்ரி பாகிஸ்தான் தான். இந்திய ராணுவம் வந்து ஒரு ஆபத்து காலத்துல மட்டும்தான் வந்து அதை பத்தி நம்ம பெருமையா பேசணும். 4 வரி தான் படிச்சிருப்பாங்க, ஃபுல்லா கூட படிச்சிருந்திருக்க மாட்டாங்க. அடுத்து ஒரு 20 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. இந்த சிறப்பு பதிப்புகளோடு நான் உங்கள் சௌந்தர்யா. மக்கள் நீங்கள் நினைக்கும் முக்கியமான தொகுப்புகளை கண்டறிந்து உருவாக்கி வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்கள் மீண்டும் தலைப்புச் செய்திகளாக மாறியிருக்கின்றன. இந்த நிலையில் இந்திய விமானப்படை முன்னாள் அதிகாரி சர்ஜன் மகேஷ் அவர்களுடன் ஒரு பிரத்யேகமான மற்றும் ஆழமான உரையாடலை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருகிறோம். இந்திய வானில் என்னதான் நடக்கிறது, நமது வான்வழி பாதுகாப்பு குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்ன, எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள சமாளிக்க இந்தியா எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறது, காத்திருங்கள். இது நீங்கள் தவறவிட விரும்பாத உரையாடல். சரி, இப்போ நார்மலான ஒரு பொதுமக்களுக்கு பாகிஸ்தான் ராணுவத்துடைய நிலைப்பாடு புரிய மாட்டேங்குது. ஸோ ஏர்ஃபோர்ஸ் வேண்டாமே, அவங்க எனிமி கண்ட்ரி, அவங்களோட நிலைப்பாடை நீங்க எதுக்கு புரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அதான் வந்து உலகத்துக்கே வந்து டெரரிசம் எக்ஸ்போர்ட் பண்ற ஒரே கண்ட்ரி பாகிஸ்தான் தான். ஓகே, இதுதான் அவங்கள பத்தி நம்ம பெருசா தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஓகே, ஸோ உலகத்துக்கே வந்து எதிரியை சப்ளை பண்ற நாட்டுக்கிட்ட வந்து நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? ஸோ நம்ம வந்து இந்தியன் கான்டெக்ஸ்ட்டை பத்தி மட்டும் பார்க்கலாம். சார், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பாகிஸ்தான் விட எந்த அளவுக்கு வான்வழி தாக்குதல்ல மேன்மையாக இருக்கு? உலகத்திலே பெஸ்ட் பைலட்ஸ் இந்தியன் பைலட்ஸ் தான். ஓகே, அவ்வளவுதான். ஸோ இதுக்கு மேலே நீங்க வேற கேள்வியே கேட்க வேண்டாம். ஓகே. ஏன்னா வந்து ஆர்மமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரடார், ஏவியானிக்ஸ், இப்போ அந்த ஏரோப்ளைனை வந்து அந்த மாஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஓகே. ஒவ்வொரு பைலட்டுமே ராக் ஸ்டார் தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நம்ம கிட்ட இருக்கவங்க வந்து எல்லாருமே பெஸ்ட் பைலட்ஸ் தான். சார், இப்போ ரஃபேல் போர் விமானம் பத்தி பொலிட்டிக்கலி நிறைய சர்ச்சை இதற்கு முன்னாடி இருந்தது. இப்போவுமே ரஃபேல் போர் விமானம்னா அது வந்து பொலிட்டிக்கலி கொஞ்சம் சர்ச்சையான ஒரு பேச்சு, ஒரு டாபிக்காக இருந்தாலுமே இப்போ நடந்த இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல ரஃபேல் போர் விமானம் ஒரு சூப்பர் ஸ்டாரா வந்து மீடியால பேசப்பட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரஃபேல் போர் விமானத்துடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு? ஓகே, ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா வந்து நம்ம வந்து கான்ஸ்டன்டாக அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏர்ஃபோர்ஸ் ஆரம்பித்த காலத்திலேருந்து இப்போ மிராஜ் 2000 பார்த்தீங்கன்னா வந்து 1987 வந்தது. அதுக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடி மிக் 29 வந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டிய காலம் வந்தாச்சு ஆல்ரெடி. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் வந்து பறந்தாச்சு. பட் ஸ்டில் இன்னைக்கு டேட்டுக்குமே வந்து மிராஜ் 2000 வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியோட தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த வெப்பன் சிஸ்டம் சூப்பர் ஸ்டார் தான். வெப்பன் சிஸ்டம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஏவியானிக்ஸ், அதுக்கப்புறமா ஃப்ளைபர் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் சிஸ்டம் தான் வந்து நம்ம பைலட்டுக்கு வந்து கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கண்ட்ரிக்குமே வந்து இந்த மாதிரி வந்து இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஃபினான்ஸ் கண்டிஷன் வந்து உலகத்துக்கே தெரியும். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங்கில் தான் அந்த கண்ட்ரியே ஓடிட்டு இருக்கு. ஓகே, நம்ம வந்து இண்டிபெண்ட், நம்ம காசில் நம்ம வாங்கியிருக்கோம். நமக்கு தேவையான சுப்பீரியர் டெக்னாலஜி வந்து பிளான் பண்ணி, அதாவது வந்து ஆகச்சிறந்த பைலட் தான் வந்து நமக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் சூஸ் பண்ணி கொடுத்தது. நம்ம பிரதம மந்திரி வந்து அப்ரூவ் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ ரெண்டாவது வந்து ஃப்ரெஞ்ச் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அக்யூரசிக்கு வந்து பெயர் போனது. ஃப்ரெஞ்ச், இஸ்ரேல் இந்த மாதிரி எல்லாமே. ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் வந்து துல்லியமாக தாக்கக்கூடியது சக்தி உள்ளது நம்ம ரஃபேல். சார், கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கு இந்தியா எந்த அளவுக்கு தயாராகவே இருக்குது? நான் சொன்னேன் 2 நிமிஷம் 24 மணி நேரமே வந்து இந்திய விமானப்படை, அதாவது வந்து ஜேஎன்கேயா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் வரைக்கும் வந்து ஃபார்வர்ட் பேசஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அத்தனை பேருமே இன்னைக்கு காலகட்டத்தில் 24 மணி நேரமும் 325 நாளுமே ரெடியாக இருக்கிறதுல தான் இருக்காங்க. சார், இப்போ பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு நம்ம பேச வேணாம், ஓகே. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் அவங்க இராணுவ நிலைப்பாடு பற்றி நிறைய அச்சம் இருக்குது சார். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அங்கே மிசைல் ஏவினாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அடிக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சம்லாம் இருக்குது. இதுக்கு உங்கள் கிளாரிஃபிகேஷன்? ஒன்றும் இல்லை. எதனால அந்த அச்சம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமீப காலமாக சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஸோ நிறைய தகவல் வந்து அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மூலமாக தான் வருது. அத்தன்டிக் லிங்க் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ நம்பியாச்சு, இந்த விஷயம் பரபரப்பாக இருக்குது, படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, 4 வரி தான் படிச்சிருப்பாங்க, ஃபுல்லாக கூட படிச்சிருந்துருக்க மாட்டாங்க. அடுத்தது ஒரு 20 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க, 4 குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க.
இதுதான் நடக்குது. அதே மாதிரி நெகட்டிவான கண்டென்ட் நெகட்டிவான கான்டென்ட் வந்து செல்ஸ் மோர். அதாவது வந்து இந்திய ராணுவம் வந்து ஒரு ஆபத்து காலத்தில் மட்டும்தான் வந்து அதை பற்றி நம்ம பெருமையாக பேசுகிறோம். பட் ஆனால் வந்து அவங்க நம்ம கண்ணுக்கே தெரியாமல் 365 நாளும் நமக்காக தான் உழைக்கிறாங்க. அவங்க அந்த பார்டரில் இருக்கிறதுனால தான் நம்ம நிம்மதியாக தூங்குறோம். ஒரு நன்றி என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு வெட்டரோ இல்லை ஒரு சர்விங் ஆளையோ கூப்பிட்டு வந்து நீங்கள் கொடியேற்ற வச்சு ஏதாவது பேச சொல்லி அவங்களோட விஷயம்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மெச்சூர்டான வந்து கான்டென்ட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து எஸ் தேர் ரியல் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சார் ஃபைனலி இப்போ அவங்களோட மிசைல் வந்து இங்கே வராதுல்ல? கண்டிப்பாக வராது. நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து ரடார் இருக்குங்க. அதாவது வந்து இந்த டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு அவாக்ஸ்னு சொல்லுவோம், ஏர்போர்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஏர்லி வார்னிங்க்கும் இருக்குது. இது எல்லாமே இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம்லாம் வந்து அடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் கோ, நீங்கள் நார்மலாக எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். இது போன்ற பல பிரத்யேகமான தகவல்கள் நிறைந்த நேர்காணலை பார்ப்பதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.